அடுத்த 20 ஆண்டுகளில் கால்நடை மரபு வழி மருத்துவம் எந்த நிலையை அடைய வேண்டும்னா, அதை நீங்கள் ஒரு சின்ன கட்டத்துக்குள்ள அடைச்சி வைக்கிற மாதிரியான ஒரு துணியை அந்த கேள்வி கொடுக்குது. ஆக்சுவலாக மரபு வழி மருத்துவம் என்பது ஒரு அணுகுமுறை. மரபு வழி மருத்துவம் என்பது ஒரு அணுகுமுறை. எப்படின்னா, இட்ஸ் அன் அப்ரோச். ஒரு நோயை எப்படி அணுகணும், நோயினுடைய காரணிகளை எப்படி அணுகணும், அதற்கான தீர்வுகள் வந்து இயற்கையான முறையில் இருக்குது அப்படின்னா, இப்போ ஆங்கிலத்தில் நம்ம சொல்லும் பொழுது பயோசைடல் அப்ரோச் தான் இப்போ வந்து கடந்த 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றில் வந்து கடந்த ஒரு 250 ஆண்டுகளாக ரொம்ப செழுமையாக கட்டி எழுப்பப்பட்ட அந்த கோட்டை வந்து பயோசைடல் மாடல். எதையா இருந்தாலும் அடி, கொள்ளு, பெஸ்டிசைடு, ஆன்டிபயோட்டிக், உங்களுக்கு எதை பார்த்தீங்கன்னாலும் அந்த சைடல் அப்படின்னு கொல்லு அப்படிங்கிறது பயோசைடல் மாடல், வார்ஃபேர் மாடல். அதை எதையுமே போராடி அதை கொன்று ஜெயிக்கணுங்கிற அந்த ஒரு மனித நிலைக்கு அதை கொண்டு வர்றோம். இயற்கை அப்படி அல்ல. அங்கே போட்டிகள் இருக்கும், அங்கேயும் அழிவுகள் இருக்கும். ஆனால் அது எது நிலைச்சு நிற்குதுங்கிறதுக்கு சில அடையாளங்கள் இருக்கு. நம்ம ஒரு உயிரினம், நம்ம கூட இன்னும் பல உயிரினங்கள் இருந்தால் தான் நம்ம வாழ முடியுங்க சொல்லக்கூடிய ஒரு அந்த ஒன் ஹெல்த்துங்கிற ஒன்றே உலகம் ஒன்றே நலம் வந்து பயோடைவர்சிட்டி, பன்மை, உயிரினுடைய பன்முகத்தன்மையை வந்து பேணி வளர்த்தாதான் நம்ம வாழ முடியுங்கிறதுக்கு நம்மளை அழைத்து செல்லுகின்ற ஒரு அணுகுமுறையாகத்தான் மரபுவழி மூலிகை மருத்துவமே ஒழிய ஒன்றை எடுத்துட்டு இன்னொன்று எடுத்து இது அந்த மருத்துவம் சிறந்ததா இந்த மருத்துவம் சிறந்தா. இட் இஸ் நாட் அபவுட் த சுப்பீரியாரிட்டி ஆஃப் மெடிக்கல் சிஸ்டம்ஸ், இட் இஸ் அபவுட் த ப்ளூராலிட்டி ஆஃப் அப்ரோச். எதுக்கு எந்த மாதிரி அணுகணும் அப்படிங்கிறதுக்கும், ஒரு அறுவை சிகிச்சைன்னா அறுவை சிகிச்சை முறையாக செய்யறதுக்கான வழிமுறைகள், எஸ்ஓபிஸ் இருக்கு, வழிகாட்டு நெறிமுறைகள். அதை போல நம்ம அணுகுமுறை தான் அதில் முக்கியம். அதை தொடர்ந்து நம்ம செய்யும் பொழுது இது இன்னும் பல்வேறு நிலைகளில் பரிமாணம் அடையும். இன்னும் சொல்ல போனால் சித்த மருத்துவத்தினுடைய ஒரு சிறு துளியை தான் கையில் எடுத்து நாம் செயல்படுத்திட்டு இருக்கோம். அதனால இந்த மரபு வழி மருத்துவ முறை வந்து ஒரு அணுகுமுறை என்பதை நான் அடிக்கோடிட்டு காட்டுகிறேன். பல்கலைக்கழகங்கள், இளம் ஆராய்ச்சியாளர்கள், அறிவியலாளர்கள், விஞ்ஞானிகள் என்ன செய்யணும்னா, இந்த ஒரு இப்போ கால்நடை எடுத்துக்கிட்டோம்னா கால்நடையை வந்து ஒரு சுற்றுச்சூழலினுடைய ஒரு நீட்சி, அதாவது இட்ஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஈகோசிஸ்டம். அதை நீங்கள் தனியாக ஈகோசிஸ்டம்லேருந்து பிரித்து வச்சுட்டு ஒவ்வொரு அனிமலும் இண்டிவிஜுவலாக பார்த்துட்டு வைத்தியம் பார்க்கறது, மருத்துவம் பார்க்கறது தனியாக பார்க்குறோம். ஆனால் அப்போ அது எந்த கோட்பாட்டுக்குள்ளேருந்து பார்க்கணுங்கிறது தான் மரபுவழி மருத்துவம் உங்களுக்கு சொல்லுது. இட் இஸ் பார்ட் ஆஃப் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஈகோசிஸ்டம். அதனால் தெளிவாக புரிந்து கொள்கிறவர்களுக்கு அதனுடைய அணுகுமுறையினுடைய சிறப்பு தெரியும். பத்மஸ்ரீ விருது எனக்கு தெரிவித்த தருணம் வந்து அன்று 25ஆம் தேதி காலையில் ஒரு அரசு அறிவியல் பூர்வமாக இது மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. 2:30 மணிக்கு ஒரு கால்நடை மருத்துவர், என்னுடைய மாணவர், யார் என்று தெரியவில்லை, ஏன்னா தொடர்ந்து அப்போ நான் நினைச்சது என்னன்னா, நாம் எடுத்துக்கொண்ட அந்த மரபு வழி சித்த மூலிகை மருத்துவத்துக்கான அங்கீகாரம் வந்து விட்டது. இதை இன்னும் மிக சிறப்பாக கொண்டு செல்ல வேண்டும் எல்லோரிடமும், அந்த எண்ணம் தான் எனக்கு தோணுச்சு. கொஞ்சம் நம்புவதற்கு சிரமமாக இருந்தது. ஏன்னா இதில் அவ்வளவு பெரிய வாய்ப்புகள் வந்து ஒரு கால்நடை மருத்துவருக்கு, அதுவும் மரபு வழி மூலிகை மருத்துவம் ஓய்வு பெற்று கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆன சூழ்நிலையில் அதை அரசு உணர்ந்து அந்த தரவுகளினுடைய தன்மையை உணர்ந்து அது கொடுக்கறதுங்கிறது கொஞ்சம் ஆச்சரியத்தையும் கூடுதல் மகிழ்ச்சியும் கொடுத்தது என்பது உண்மை. இது எனக்கு மிகப்பெரிய பொறுப்பை அளித்திருக்கிறது. நாம் பயணிக்க வேண்டிய அந்த பயணம் இன்னும் கூடுதலாக கவனத்துடன் இன்னும் பல பேரோடு இணைந்து அதை செயல்படுத்தணுங்கிற எண்ணம் தான் மேலோங்கி இருக்கிறது. எல்லாத்தையும் நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, இது ஒரு தனி மனிதனுக்கான விருதே அல்ல. பத்மஸ்ரீ வந்து பலர் வந்து கலை, இசை போன்ற பல துறைகளில் அவங்க வந்து அவங்க அது அவங்களுடைய தனி முயற்சியை அதுக்கான அங்கீகாரமாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை முதல்ல வந்து அங்கீகரிக்கப்பட வேண்டியது மரபு வழி சித்த மூலிகை மருத்துவம். அதை தோளில் சுமந்து கொண்டிருக்கின்ற நாட்டுப்புற மருத்துவர்கள் மற்றும் சித்த மருத்துவர்கள், அதை நான் சொன்ன பொழுதெல்லாம் செயல்படுத்தி கொடுப்பதற்கு தயாராக இருந்த பல்வேறு அன்புள்ளம் கொண்ட பண்ணையாளர்கள்,
அதை எனக்கு வந்து கொடுக்கணும், அந்த செய்தி அவருக்கு திரும்பி சொல்லணுன்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த பண்ணையாளர்களுக்கு பங்கு மிக அளப்பரியது. அதுக்கப்புறம் கல்லூரியில உடன் பணிபுரிந்த பேராசிரியர்கள், பல்கலைக்கழக அலுவலர்கள் பல்வேறு நிலைகளை கொடுத்தாங்க. தமிழக அரசு பகுதி 2 திட்டம், அப்புறம் வந்து டேனின்னு சொல்லக்கூடிய திட்டம், இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தினுடைய நெட்வொர்க் ப்ரோக்ராம், அந்த அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அப்புறம் நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு, இது எல்லாத்துக்கும் கூட நான் போய் சேர்ந்த எஃப்ஆர்எல்எஸ்டின்னு சொல்லக்கூடிய டிடியு பெங்களூர், அவர்களோடு இணைந்திருந்த மதுரை சேவா, எம்எஸ்எஸ்ஆர்எஃப் திருவையாறில் இருக்கக்கூடிய எம்எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், ஆந்த்ரா, பைஃப், ஸோ பிஏஐஎஃப், பாரதி அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் ஃபவுண்டேஷன், இப்போ கோபால்ஸ்னு ஒரு நிறுவனத்தோடு இணைந்து பணிபுரிகிறேன். இப்படி பலரோடு இணைந்து பயணிக்கும் போது அந்த பயணம் நேச்சுரல் லைஃப் ஸ்டாக் ஃபார்மிங் நெதர்லாண்ட்ஸ் பல நாடுகளுக்கு செல்வதற்கு அவர்கள் காரணமாக இருந்தாங்க. ஸோ பெங்களூர் டிடியு இது வந்து எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா வைக்கிற மாதிரி 2016 கடந்த 10 ஆண்டுகளாக இதை கள அளவில் ஆய்வு செய்தும் பின்புலமாக பல்வேறு ஆராய்ச்சிகளை இதற்கு வலு சேர்க்கும் விதமாக தொடர்ந்து அதற்கான வழிமுறைகளையும் நிதி உதவியை செய்து கொண்டிருக்கின்ற தேசிய பால்வள நிறுவனம் NDDB ஆனந்த் தான் வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய வெளிச்சத்துக்கு காரணமாக இருக்குது. ஸோ இந்த விருது என்பது சக பேராசிரியர்கள், சக தொண்டு மற்றும் பொது சேவை நிறுவனங்கள், பல்வேறு தனிப்பட்ட நபர்கள், இந்தியாவிலும் சரி வெளிநாட்டிலும் இந்த ஆய்வுகளுக்கு எனக்கு உதவியாக இருந்த திரு மணிவாசகம், டாக்டர் உதயசூரியன், டாக்டர் நெடுஞ்செழியன் இருந்தவர்கள், டாக்டர் சரவணன் ஒருத்தர், அவங்கெல்லாம் அந்த ஆரம்பத்தில் டாக்டர் சதீஷ்குமாரோட சேர்ந்து பண்ணுவாங்க. அப்புறம் டாக்டர் ரங்கநாதன், பஷீர், சதீஷ்குமாருங்கிற அந்த பையன், இவங்கெல்லாம் வந்து இந்த பணிகளுக்கு ரொம்ப பெரிய அளவில் நமக்கு ஆதரவாக இருந்து இது ஒரு நிலைக்கு வரும்பொழுது எனக்கு பின்புலமாக பல்வேறு ஆராய்ச்சி உதவிகளை செஞ்சவங்க. அதனால் இது எல்லோருக்குமானது. நான் ஒரு கால்நடை மருத்துவர் என்பதிலும் கால்நடை மருந்தியல் துறை சார்ந்தவன் என்பதிலும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பேராசிரியர் என்ற முறையிலும் அனைவருக்குமாக இந்த விருதை நான் ஒட்டுமொத்தமாக அர்ப்பணிக்கிறேன். ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பள்ளி ஆசிரியர்களேருந்து ஒவ்வொருத்தரும் எனக்கு வந்து அமல்ராஜா பள்ளியில் வந்து விளையாட்டு, வளைகளி ஆட்டம், ஆங்கிலம், வேதியியல் போன்ற பல்வேறு நிலைகளில் அவங்க வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். டாக்டர் திரு விக்டர் அவர்கள் இதெல்லாம் எழுத்து பிழை இல்லாமல் எழுதுவதற்கு எனக்கு பெரிய உந்துதலாக இருந்தவங்க. போன்று கல்லூரியில், பூண்டி கல்லூரியில் இப்போ எல்லா பேராசிரியர்களும் அதே மாதிரி. நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் முதல்வராக இருந்த பேராசிரியர் திரு வை ரத்ன சபாபதி அவர்கள் வந்து இந்த ஆரம்ப காலத்திலேயே மிகப்பெரிய உந்துதல். அனைத்து பேராசிரியர்களுமே மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். துறை சார்ந்த வழிகாட்டின்னு சொல்லும்போது டாக்டர் ஜெயசுந்தர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டினா அவங்க லேட்ரல் திங்கிங்னு சொல்லுவோம். மாற்று சிந்தனை என்பதை நமக்குள்ள விதைத்து அதை நமக்கு வழிகாட்டிய முக்கிய நபர் என்பதை சொல்லலாம். என்னன்னா எதையுமே ஒவ்வொரு வேறு கோணங்களில் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத அவர் சொன்னார். எவ்வளவு ஆழமான அறிவு இருந்தாலும் அதை செயல்படுத்துகிற அந்த நெறி இருக்கும். அதனால சில நேரங்களில் சொல்லுவார், காலையில் 9 மணிக்கு உங்களால் அந்த பர்டிகுலர் செய்ய வேண்டிய ஒரு வேலை செய்ய முடியாமல் இருந்ததுன்னா முதல் நாள் எனக்கு சொல்லிட்டீங்கன்னா நான் செய்கிறேன் பார். அப்போ ரிசர்ச்சுங்கிறப்ப ப்ரொஃபஸரு ஸ்டூடெண்ட்டுங்கிற எண்ணம் இல்லை. ரிசர்ச்சுங்கிறது ஒரு குழுவாக செய்ய வேண்டியது என்கிற அடிப்படை பாடத்தை எனக்கு போதித்தவர் அவர். வெளிநாட்டில் அவர் கற்றுக்கொண்ட பல்வேறு நிலைகளில் இருந்த விஷயங்களில் ரொம்ப செழுமையாக வழிகாட்டிய ஒரு முக்கியமான நபர். இளம் கால்நடை மருத்துவர்கள், கல்லூரியில் பணிபுரியவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் உழவர்கள்னா நம்ம எல்லாரும் ஒரே கோட்டில் தான் பயணிக்கிறோம். ஒரு 2 மாடு வச்சிருக்க உழவர் இந்த நாட்டினுடைய அச்சாணிங்கிற எண்ணத்தை கால்நடை மருத்துவர்கள் உணரணும்.
மாடு இல்லைன்னா பால் வந்து ஒரு உபப்பொருள் மாதிரி தான். சாணமும் நீரும் தான் வந்து மண்ணை வளப்படுத்திக் கூடாது. மண் வளமா இல்லாமல் மண் இந்த நுண்ணுயிரிகளை பாதுகாக்காமல் இந்த மண்ணையும் வளப்படுத்தாமல் நம்ம என்ன செஞ்சாலும் அதுக்கு எதிர்காலமே இல்லை. அது வந்து ஒரு கால்நடை மருத்துவருக்கு ஈகோ சென்சிட்டிவ் வெட்டினரியன்ஸ்னு சொல்றோம். சுற்றுச்சூழல் பற்றிய ஒரு சிந்தனையோடு இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவராக களப்பணியில் அவங்க இருக்கணும். இந்த உழவர்கள் வந்து அவர்களோடு இணைந்து நம்ம பயணிக்கிறோம். அவங்க ஏதோ நம்மளை கூப்பிடுறாங்க, நம்ம போய் ஊசி மருந்து போட்டு வந்துடுறோங்கிற மாதிரி ஒரு ஒரு விடுபட்ட சூழலாக இருக்கக்கூடாது. இணைந்த சூழலாக இருக்கணுங்கிறது என்னுடைய எண்ணம். கல்லூரியில் இருக்கிறவர்களுக்கு வந்து கள அளவில் என்ன நடக்குதுங்கிறத கருத்தில் கொண்டு புத்தகங்களுக்கு வெளியிலும் நிறைய அறிவு கொட்டி கிடக்கிறது. காலத்திற்கு நாள் மாறுபட்டு அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால அது மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற செய்திகளுக்கு மேலே நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு மாற்று சிந்தனைகள், தாமஸ் கூன் சொன்னது போல உங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு ஒரு மாற்றம் திடீரென்று நிகழும். அது வந்து இந்த பேரடைம் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆராய்ச்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எல்லா மிகப்பெரிய ஆய்வுகளும் அடிப்படை கோட்பாடுகளை கொண்டிருந்தால் கூட இந்த மாற்று சிந்தனைகள் தான் வந்து பெரிய அறிவியல் உச்சங்களை தொட்டு இருக்கிறது. அதுதான் நான் வந்து எல்லாரும் சொல்றேன். எல்லோரோடும் நீங்கள் இணக்கமாக இருங்கள், எப்பொழுதும் கற்றுக்கொண்டே இருங்கள். புத்தகங்களை தாண்டிய அறிவு மிக பறந்து கிடக்கிறது வெளியில் என்ற சிந்தனையை எப்பொழுதும் மறவாதீர்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச மூலிகைன்னு சொல்றது வந்து ரொம்ப சிரமமான ஒரு கேள்வி. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கிறது. நான் வந்து வரிசையா ஒரு 4-5 சொல்றது ரொம்ப நல்லா இருக்கும். மஞ்சள், சோற்று கற்றாழை, வெற்றிலை, மிளகு, பெரண்டை, முருங்கை, இவையெல்லாம் ஒரு அடிப்படையில் மிகப்பெரிய தத்துவங்களை உள்ளடக்கிய மூலிகைகள். இதுல எதையும் தனிச்சு பார்க்க முடியாது. உழவர்கள் எல்லோருமே என்னை ஆச்சரியப்பட வைக்கிறார்கள். ஏன்னா ஒரு 2 மாடு வைத்து கொண்டிருந்தால் அவர்கள் காலை 6 மணி, அதுக்கு பிறகு அவர்கள் அதுக்கு முன்னாடி முடிக்கிறவங்க தான் நிறைய பேர். நிறைய உங்களுக்கு வந்து வாரத்தில் 5 நாட்களும் காலையில் 4 மணிக்கு நிகழ்ச்சி நடத்தி அதில் ஆன்லைன் கலந்து கொண்டு அதுக்கப்புறமா விவசாயம் பண்ணக்கூடிய பண்ணையாளர்கள் நிறைய இருக்காங்க. உழவர்கள் உழவு, அதாவது தாளாண்மை உழவு என்ற ஒரு சுயசார்புள்ள வேளாண்மை செய்கிறவர்கள், கால்நடைகளை உள்ளடக்கியவர் எல்லோருமே நமக்கு வந்து முக்கியப்பட்டவர்கள். ஆச்சரியம் என்பதை விட அவர்கள் தான் இந்த உலகை வாழ வைப்பவர்கள் என்ற எண்ணம் நம்மளை கண்டிப்பாக எந்த பணி செய்தாலும் அதற்கு ஒரு பொருள் இருக்கும். புத்தகம்னு எடுத்தா ரிச்சர்ட் டாக்கின்ஸுடைய செல்ஃபிஷ் ஜீன் வந்து என்ன ஒரு மிகப்பெரிய மாற்றத்தில் என்ன உண்டு பண்ணியது. செல்ஃபிஷ் ஜீன் பை ரிச்சர்ட் டாக்கின்ஸ். மற்றபடி பாட புத்தகங்களில் நிறையா இருக்கும். மேனிப்புலேஷன் ஆஃப் ரூமன் செர்காஸ்கின்னு ஒரு ஆத்தரை வந்து நான் என்னுடைய மேல் படிப்புக்காக நான் வந்து ஃபிசியாலஜி மற்றும் ஹியூமன் மெடிசன் தான் 2 நிலையிலையும் முனைவர் படிப்புக்கும் பட்ட மேற்படிப்புக்கும் நான் அது பண்ணும்பொழுது அந்த செர்காஸ்கி வந்து 30 ஆண்டுகள் பணிபுரிந்த பிறகு ரூமன் இஸ் அ பிளாக் பாக்ஸ், டோன்ட் மெடில் வித் இட்னு சொல்லியிருப்பார். அப்போ இயற்கையை வந்து நம்ம ஒரு அளவுக்கு மேலே அதை நம்ம கையில் எடுக்கிறதுக்கு பதிலாக அதோடு அது இவ்வளோ வருடம் ஒரு முறையானபடி வளர்ந்து வந்திருக்கிறத அதை ரொம்ப ரொம்ப மாற்றக்கூடாது அப்படிங்கிற அந்த கருத்து எனக்கு உள்ளே இருந்ததுனால தான் அந்த மரபு வழி மூலிகை மருத்துவத்தை கையில் எடுக்கிறதுக்கு எனக்கு வசதியாக இருந்தது. அது மாதிரி பல்வேறு புத்தகங்கள். எனக்கு மீண்டும் ஒரு பாதையை எடுக்க சொன்னால் கண்டிப்பாக சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியிலே கால்நடை இளநிலை மருத்துவம், முதுநிலை மருத்துவம், அந்த மருந்தியல் துறை கண்டிப்பாக படிப்பேன். மருந்தியல் துறையில் பல்வேறு துறைகள் சார்ந்த அறிவோடு சேர்த்து தான் இந்த பாடத்தை சொல்லிக் கொடுக்குற ஒரு அருமையான வாய்ப்பு. வேறு எல்லா துறைக்கும் அது கிடைக்கிறதுக்கு சிரமம். அதனால் எனக்கு கண்டிப்பாக இதே வழியைத்தான் நான் தேர்ந்தெடுப்பேன். சில பேர் நினைக்கலாம் இந்த மூலிகை மருத்துவத்தை நீங்கள் முன்னாடியே எடுத்திருக்கலாமேன்னு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் முன்னெடுத்திருக்கக்கூடிய அடிப்படை கூறுகள் தெரிந்து கொள்ளாமல் மரபு வழி மூலிகைத்தை நீங்கள் கையில் எடுக்கிறதுனால பெரிய மாற்றங்கள் எதுவுமே நிகழ்ந்து விடாது. இன்னும் சொல்லப்போனால் அதுக்கான தரவுகளை அவங்களால சேகரிக்கவே முடியாதுங்கிறதுனால இந்த வழி
தான். எதுவும் வந்து கூட குறைச்ச சொல்றதுக்கு இல்லை. சரியான ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து ஒரு மெதுவாக நகர வேண்டிய நகர்வு. திடீரென்றுலாம் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ண முடியாது. அதே வழி, அதே நெறி. யாரிடமும் பகைமை பாராட்டாமல், யார் சொன்னதையும் மனதில் வைத்து கொள்ளாமல், நம் வழி நேர் வழி, இது ஒரு சிறந்த வழி என்ற நம்பிக்கையோடு நாம் நடக்க வேண்டியதை நான் கற்றுக்கொண்டேன். அது அப்படியே இருக்குது. உங்கள் பெயருடன் என்றும் நினைவு கூறப்படும் ஒரு மரபு வழி கால்நடை மருத்துவம்னு சொன்னா, நான் ஓரளவுக்கு முயற்சி பண்ணி பல்வேறு கூறுகள்லேருந்து பிரித்த சோற்றுக்கற்றாழை சுண்ணாம்பு மஞ்சள் தான் வந்து அதனுடைய பொருளாதார சூழ்நிலையும். அது வந்து என்னன்னா, அதில் என்ன சிறப்புன்னா, நோய் வராமல் தடுக்கும், நோய் வந்தபின் நோய் தீர்க்கும், கெட்டுப்போன அவயங்களை மீட்டு கொடுக்கும். அதே போல மருத்துவத்தினுடைய 3 கூறுகளாக நான் சொல்வது, எளிதில் கிடைப்பது, கட்டுப்படியாகிற விலையில் இருப்பது, சொன்னபடி வேலை செய்யறது. இந்த அனைத்து கூறுகளையும் உள்ளடக்கிய ஒரு மருத்துவம்னு சொன்னா சோற்றுக்கற்றாழை, மஞ்சத்தூள், சுண்ணாம்பு, அந்த கலவை தான் வந்து இது. அதனால அதை வந்து நான் மேக்னம் ஓப்பஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். ஒரு 100 புத்தகம் எழுதியிருந்தாலும் எந்த புத்தகம் மிகச்சிறந்த புத்தகம் சொல்லி அவரை கேட்டால் அவரோ இல்லை மற்றவர்களோ சொல்லக்கூடியது ஒன்று சொல்வது போல மடிநோய்க்கான மருத்துவம் தான் அதில் வந்து முதல்ல இருக்குது. ஆனால் மற்றதெல்லாம் அதை விட 2ஆம் பட்சமான அப்படி இல்லை. வரிசையாக நம்ம எழுதும் பொழுது முதல்ல அதை எழுதலாம். அதுபோல் 3 வேந்தர்கள், வெற்றிலை, மிளகு, உப்பு, சித்த பாரம்பரியத்தை அடையாளம் காட்டும் ஒரு உச்சகட்ட மருத்துவம். அதையும் வந்து நான் வந்து இதற்கு இணையாக சொல்லி, ஒரு அவசரத்துக்கு மரபு வழி மருத்துவம் பயன்படாது என்பதை முறியடித்த ஒரு மிகச்சிறந்த மருத்துவம். அதை நான் உருவாக்கல, ஏற்கனவே இருந்ததை நெறிப்படுத்தின வேலையை மட்டும்தான் நான் செஞ்சேன். மண்ணின் வேந்தன், மலையின் வேந்தன், கடலின் வேந்தன் 3ஐயும் கசக்கி பிழிந்து கண்ணில் மூக்கில் காதில் விட கடிகி வந்த காலனும் காத தூரம் ஓடிவானுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு மருத்துவ முறையாக நாம் கொள்ள வேண்டும். வந்து நம்ம வாழ்க்கையை ஒரு வரியில சொல்லணும்னா, கால்நடை மருத்துவம் ஒரு நோபல் ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க. அது சுற்றுச்சூழலோடு இணைந்த ஒரு கால்நடை மருத்துவராக இருக்கிறதுக்கான வாய்ப்பை என்னுடைய வீட்டில் தாத்தா, அம்மாச்சி, தாய், தந்தை, என்னுடன் பிறந்தவர்கள்லாம் வந்து எனக்கு உதவியாக இருந்து அந்த பணியை செய்வதற்கு காரணமாக இருந்தாங்க. அதனால் ஒரு கால்நடை மருத்துவராக சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் படித்து மக்களுக்கு பயனுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு கிடைத்த இந்த வாழ்க்கை பெரும் பேராக கருதுகிறேன். இது தொடர்ந்த பயணம். கால்நடை சித்த மரபு வழி கால்நடை மருத்துவம் எல்லாருக்குமான ஒரு கருத்து செயல்பாடு. அது ஒரு கருத்தாக்கம், அதற்கான செயல் வடிவம் கொடுப்பதற்கு பலருடைய பங்களிப்பு காரணமாக இருந்திருக்கிறது. அது மேல உள்ள தீராத நம்பிக்கை என்னை கைவிட்டு விடவில்லை. அது காரணம் அதனுடைய செழுமை. நான் சொல்றது என்னன்னா, தெர் இஸ் நோ, யாரோ ஒருவர் முன்னோடி மற்றவங்கெல்லாம் பின்னாடி வர்றதுங்கிறது இல்லை. நானும் ஒரு சக பயணியாக என்னுடைய வாழ்நாள் முழுவதும் கால்நடைகளினுடைய நலனை கருத்தில் கொண்டு, அதை வளர்க்கின்ற பண்ணையாளர்களுடைய நலனையும் கருத்தில் கொண்டு பல்வேறு நிலைகளில் இதை எடுத்துட்டு போறதுக்கு மரபு வழி மூலிகை மருத்துவம் ஒரு அடையாளத்தை காட்டும். இட்ஸ் அன் அப்ரோச். அது ஒரு ஒரு வழிமுறையை காட்டுகின்றது. அதனால நாம் படித்த கால்நடை இளநிலை அந்த மருத்துவ படிப்பில் படிக்கிற அத்துணை பாடங்களும் ஒருங்கிணைந்து வரும் பொழுது அதில் சீம்லெஸ் ஃபியூஷன் சொல்லுவாங்க. அதை ஒருங்கிணைத்து இந்த கால்நடை மூலிகை மருத்துவ அணுகுமுறை, மருத்துவம் என்பது இதில் அது ப்ராக்டிசஸ்ன்னு சொல்கிறத நான் அடுக்க ரொம்ப விரும்புவேன். எத்தனோ வெட்டினரி ப்ராக்டிசஸ் அப்படின்னா அணுகுமுறை. அந்த அந்த மரபு வழி அணுகுமுறை வந்து பல்வேறு நூற்றாண்டுகளாக மக்களால் சேகரிக்கப்பட்ட அந்த அறிவை அவர்கள் உள்ளடக்கி வைத்திருக்கிறார்கள். அதில் ஒரு சிறு கூரை தான் நம்ம எடுத்து பயன்படுத்துகிறோம். அதனால் இது வந்து ஒரு தொடர்ந்த பயணம். இந்த பயணத்தில் பங்கு கொண்ட அனைவருக்கும் நான் நன்றி கூறி, இந்த பத்ம விருது அனைத்து தரப்பினருக்குமானது. அதில் முக்கியமாக
சித்தர் மரபு வழி மூலிகை மருத்துவத்தை அங்கீகரித்தார்கள் என்பதுதான் முத்தாய்ப்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி.